காட்டாற்று வெள்ளத்தை நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்? சும்மா கற்களை போட்டு குவிச்சு தடுத்துட முடியுமா என்ன? அதுக்கெல்லாம் நான் நாளைக்கு குறித்த பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், அது நடக்கும். அது இந்த இவ்வளவு பொறுப்புணர்வோடு அங்கே சந்தை நடக்குது. நாங்கள் வந்து கண்டந்தேவிக்கு எல்லாரும் போயிடுவோம், அதனால் உங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுக்க முடியாது, அதனால் இந்த போராட்டத்திற்கு அனுமதி மறுக்கிறோம். இவ்வளவு முறையாக அணுகிற காவல்துறை தம்பி அஜித்தை முறையாக கூப்பிட்டு விசாரிச்சிருந்தா அவன் செத்துருக்க மாட்டான், நாங்களும் போராடி வேண்டிய நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது இல்லையா? இப்போ காட்டுற இந்த முறை, உங்கள் நேர்மை, ஒரு நியாயமான அணுகுமுறை, இதையெல்லாம் அவனுக்கு விசாரித்து காட்டிருக்கலாம்ல. 1000 கேள்வி வச்சுருக்கேன். அது நீ அங்கே இல்லைனாலும் ஒரு ஒரு மொட்டை மாடியில் ஏறி நின்னாலும் பேசிடுவேன், நீ எனக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ அவர் கட்சினா அவர் தான் இப்போ நீங்கள் 4 முனை போட்டின்னு சொல்லக்கூடாது, நாங்கள் தனித்த முனை. நீங்கள் இங்கே இந்த நிலையில் அவங்க சரியாக தான் சொல்கிறாங்க, மும்முனை போட்டின்னு. எங்கள் கொள்கையில் அவங்களுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? மொழி என்று யாராவது பேசுவாங்களா? இந்த கட்சி பேசுமா? என் இறைக்கு முன்னாடி என் மொழியில் வழிபாடு அப்படின்னு இந்த கட்சி ஏதாவது பேசியிருக்காரு? இது என் நிலம், என் வளம், என் மண்ணின் வளம், என் மக்களுக்கானது என்று இது பேசுமா? என் மலை அறுக்காத என் தாயின் மார்புன்னு கத்துமா? மண்ணை அல்லாத என் தாயினுடைய நதிங்கிறது என் பூமி தாயின் ரத்த நாளங்கள், அதை சிதைக்காதேன்னு இது பேசுமா? தம்பி நீங்கள் தான் கேள்வி எழுப்புனீங்க. ஏதாவது இந்த கட்சி பேசுமா? ஏதாவது என் நிலம், என் வளம், என் மக்களின் நலன், இது எதையாவது பேசுமா? அந்த அவங்க கட்சி வாக்குக்கு காசு கொடுப்பாங்க, வாக்கை பற்றி கவலைப்படுவாங்க. நான் மக்களின் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவோம். அவங்க ஓட்டை குறிவைப்பாங்க, நாங்கள் நாட்டை பற்றியே கவலைப்படுவோம், சிந்திப்போம். எங்களுக்கு அவங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. அதனால் அவங்க 3 பேருக்கும் போட்டி, எங்களுக்கு இந்த நிலத்தில் போட்டியே கிடையாது. அது சரியாக தான் சொல்கிறாங்க. கட்சி தொடங்கும் போது 2010 இந்திய திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் தேர்தல் உடன்படிக்கை இல்லைன்னு இதுவரை கடைபிடிக்கிறேன். 4 தேர்தல் பொது தேர்தலை கடந்திருக்க, 5வது முறையும் ஒரு அரசியல் இயக்கம் உலக வரலாற்றில், இந்திய பெருநாட்டின் வரலாற்றில், தமிழ்நாட்டின் வரலாற்றில் 4 முறை தோற்று, உள்ளாட்சி தேர்தலையும் தோற்று, எல்லா இடைத்தேர்தலையும் தோற்ற பிறகும் துவளாமல் 5வது முறையும் தனித்து 234 போட்டி போடுதுன்னா அது ஒரே ஒரு அரசியல் இயக்கம் தான் இருக்குது, நாம் தமிழர் கட்சி போடும். அது வேற கொள்கையில் நிறைய தூரம் இருக்குல்ல. நீங்கள் பெரியார் கொள்கை வழிகாட்டிங்கிறீங்க, நாங்கள் பிரபாகரன் கொள்கை வழிகாட்டிங்கிறோம், அயோத்திதாசர், ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜாலாம் கொள்கை வழிகாட்டிங்கிறோம். நீங்கள் எங்கள் கொள்கைக்கும் உங்களுக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. பெரியார் எந்த கொள்கையில் பெரியாரை ஏற்கிறீங்கன்னு கேட்டால் நீங்கள் விலக்கி சொல்லணும். தமிழை சனியன் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் படித்தால் ஒன்னத்துக்கு உதவாது, பிச்சை எடு கூட லாய்க்கப்படாதுன்னு சொன்னதை ஏற்கிறார்களா? தமிழ் சனியனை விட்டு ஒழியுங்கள் என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தமிழில் என்ன இருக்குது என்று கேட்டதை ஏற்கிறார்களா? சிலப்பதிகாரத்தை விபச்சாரி கதை என்று சொன்னதை இவர்கள் ஏற்கிறார்களா? தொல்காப்பியன் ஆரிய அடிமை, வள்ளுவன் பார்ப்பன அடிமை, இந்த வார்த்தைகளை எல்லாம் ஏற்கிறார்களா? பதில் இருக்கா? இது நல்ல கொள்கையா இருக்கு, அது நல்ல கொள்கையா இருக்கு. கொள்கை வேற, கூட்டணி வேற. எந்த கொள்கையை காப்பாற்ற நீங்கள் கூட்டணி வைக்கிறீர்கள் பெருமக்களை? எந்த கொள்கையை காப்பாற்ற கூட்டணி வைக்கிறீர்கள்? எந்த கொள்கையை காப்பாற்ற கட்சி தொடங்கினீர்கள்? கூட்டணி என்றால் அதே கொள்கை தேவையில்லை என்றால் திமுகவோட கூட்டணி திமுக இணைந்து விடலாமே. கிளைக்கழகங்களா இருந்து ஏந்தீங்க. அதிமுக பிஜேபியோட கூட்டணினா அதிலே இணைந்து விடலாமே. தனித்த கட்சி எதுக்கு? அவன் ஹோல்சேல் டீலர், நீங்க சப் டீலரா? எப்படி? அவன் மொத்த வியாபாரி, நான் வாங்கி கூறு கட்டி விற்பேன். இதா இங்க அரசியல் விடுதலைக்கு நிக்கிற பிள்ளைகள் நாங்கள், அரசியல் வியாபாரம் செய்ய வரல. இதே போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.